படிப்பு நமக்கு மிக மிக அவசியம். கண்டிப்பா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்னடா இந்த டீச்சர் படிக்கலன்னா அடிக்கிறாங்களே, டெஸ்ட் எழுதலன்னா அடிக்கிறாங்களே, ஹோம்ஒர்க் எழுதலன்னா அடிக்கிறாங்களே. அடிக்கிற டீச்சர்லாம் திரும்பி பார்த்துட்டீங்க, நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்களாம் வாங்காத அடியா இங்க பழுத்து போயிடும். அவ்வளோ அடி வாங்குவோம் நாங்கள். இருந்தாலும் இந்த வாய்ப்பு வழங்கிய சார், நான் அதிரநிலேருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சந்திரசேகர் தானே? சந்திரசேகர், பட்டுக்கோட்டை வனச்சரக அலுவலர் சந்திரசேகர் சார். சார், இப்போ உலக வன நாள் கொண்டாடி இருக்கீங்க. ஆமாங்க சார், ஆமாம் சார். நான் உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறேன், அது சம்பந்தமா சொல்லு சார். எங்கெங்க பட்டுக்கோட்டை வட்டத்தில் இதை நான் அது உலக வன நாள் பற்றி நான் சொல்லிட்டு அதை நான் ஆரம்பிக்கிறேன் சார். சொல்லுங்க சார். மார்ச் 21 தமிழக வனத்துறை சார்பாக உலக வன நாள் முன்னிட்டு வனத்தை பற்றி, அதாவது பூமி வெப்பமாவதால் உலகில் பல்வேறு பகுதிகளில் இயற்கை சீற்றங்கள் நிகழ்கின்றன. இதன் விளைவாக பனிப்பாறை பனிப்பாறை உருகுதல், கடல் கொந்தளிப்பு, கடல் மட்ட உயர்வு, அதீத மழை, காட்டுத்தீ போன்ற நிகழ்வுகளால் ஒன்றை ஒன்று சார்ந்தக்கூடிய பல்லுயிர் வாழ் உயிரினங்கள் அழிந்து வருகின்றன. இதனை தடுக்கும் வகையில் தமிழக முதல்வருடைய கனவு திட்டங்களான தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான பசுமையாக்குதல் திட்டம், தமிழ்நாடு பசுமை இயக்கம் திட்டத்தின் சார்பாக கார்பன் பயன்பாட்டை குறைத்து அதிக அளவில் ஆக்சிஜன் வாயு உற்பத்தி செய்யும் மரங்களை நட்டு சொல்லுங்க சார். மரங்களை நட்டும் இயற்கை அன்னையின் கோபமான புயல், வெள்ளம், அபாயம் போன்றவற்றுக்கு காரணம் வனங்களே. அதனுடைய அந்த வனத்தை குறைத்து மரங்களை நட்டு அந்த விழாவினை தான் உலக வன நாள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது சார். இது 2 இடங்களில் தம்பைப்பட்டினம் அரசு காப்பக்காட்டில் மாவட்ட வன அலுவலர் அவர்கள் உயர் திரு ஆனந்தகுமார் அவர்களின் உத்தரவின்படி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை மகளிர் அவர்கள் சார்பாக, திருச்சி அவர்கள் சார்பாக மகளிர் கல்லூரி, கல்லூரி மாணவிகள் சார், அதாவது அன்பில் தர்மலிங்கம் மகளிர் கல்லூரி சார்பாக தம்பைப்பட்டினம் காப்புக்காட்டில் அலையாத்தி மரக்கன்றுகள் 1000 நடப்பட்டும் கல்லூரி மாணவர்களுக்கு அலையாத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் அதனுடைய தன்மையை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. சரி சார். அலையாத்தி செடி அதிவேக புயல், சுனாமி போன்ற ஒரு பேரிடர்களை தடுக்கும் வகையில் அந்த அலையாத்தி செடிகள் உற்பத்தி செய்து மீனவ மக்களுக்கு வாழ்வாதாரத்தில் மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு மரமாக திகழ்கின்றது. அலையாத்தி மரங்கள் ஒரு நல்ல ஒரு கடலில் அலையாத்தி ஒரு மரச்செடிகள் அதனுடைய கடலில் உள்ள ஒரு கிருமிகள் மற்றும் அதனுடைய ஒரு கழிவுகளா சுத்தம் பண்ற ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு மரம் தான் அலையாத்தி மரம். அந்த மரத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்குது. ஆமா, அந்த அலையாத்தியில அந்த கீழே அதனுடைய வேர்ல கீழே தான் அந்த மீன் குஞ்சுகள், இறால் குஞ்சுகள்லாம் அடை காக்குது. அதனால வாழ்வாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு மரமாக விளங்குகிறது. இது அதிராமட்டத்துல 25 ஹெக்டரும், கீழே தோட்டத்துல ஒரு 25 ஹெக்டரும், தம்பைப்பட்டில 100 ஹெக்டரும் நாங்கள் மரக்கண்டங்கள் நடப்பட்டு மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த கண்டுகள் நடைபெற்று
அந்த பணிகள் செய்து கொண்டு வரப்படுகிறது. ம் ம் செகண்ட், பேராவரணி JCK குமரப்பா ம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ம் உலக வனநாளை முன்னிட்டு ம் மரக்கன்றுகளை நட்டும் ம் காடுகளினுடைய அவசியத்தை குறித்தும் ம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற ம். உறுதிமொழியுடன் ம் ஒவ்வொரு வீட்டிற்கும் பள்ளி மாணவ மாணவிகளாகிய ஒரு மரம் நிச்சயமாக நட வேண்டும். வரும் சந்ததிகளுக்கு மரங்கள் இல்லையில் உயிர்கள் இல்லை. வரும் சந்ததிகளுக்கு உயிர்களுடைய முக்கியத்துவம் குறித்தும் அதனுடைய சுகாதாரத்தை குறித்தும் வாழ சந்ததிகள் நீண்ட நாள் வாழ வேண்டும் அதனுடைய கருத்தில் கொண்டு மரங்களை வளர்ப்பதை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதில் தலைமை ஆசிரியர்கள், பள்ளி தாளாளர், முதல்வர் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் கலந்து கொண்டனர். இதில் திருச்சி விஆர்எம் ட்ரஸ்ட், கலைமகள் காவேரி கிராமிய கலை குழுவினருடன் ம் பள்ளி மாணவிகளுக்கு உலக வனநாளை முன்னிட்டு வனத்தை பற்றி ம் கலைக்குழுவினர் மூலமாக நேரடியாக எடுத்துரைத்தும் ம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காடுகளுடைய அவசியத்தை குறித்து வினாடி வினா கேள்விகளை கேட்கப்பட்டும் ம் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சார் வந்து சந்திரசேகர் சார் வந்து பட்டுக்கோட்டை வட்டாரத்தில் வன அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டு பணியில் வந்து நீங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதே போல் இந்த காடுகள் அந்த வன இது கடல் பசு இதே போல் உள்ள சில முக்கியமான, அதாவது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட அனைத்து விலங்குகளையும் அதே போல் உயிரினங்களையும் நீங்கள் எடுத்து சொல்லிட்டு வர்றீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே வேளையில் இந்த போல் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் இந்த வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்து கூறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நாங்கள் வந்து அதிர்நிலையில் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து அதன் மூலம் இந்த மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பெறுவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதை வந்து உங்களோட பணி சிறக்க அதிர்நிலை சார்பாக சமூக நல சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் தஞ்சை மாவட்ட டீமுக்கு நாங்கள் அதிர்நிலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதை பொது வழியில் நான் பதிகிறேன் சார். உங்கள் அனுமதி ஓகே சார். எல்லா சார் புகழும் இறைவனுக்கு. ஒன்னொன்னு கூட சார், இது வந்து கடற்பசுகளை வந்து ஏற்கனவே நல்ல நிலையில் கடலில் விட்டதற்கு கீழத்தோட்டம் ஒரு 10 மீனவர்களுக்கும், கொள்ளுக்காடு அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த மீனவ 14 பேர் கொண்ட மீனவ மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட வன அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகள் முன்பு தலா 50,000 மார்ச் 20ஆம் தேதி வழங்கப்பட்டது என்பதை, இதன் மூலம் தமிழக வனத்துறை சார்பாக வழங்கப்பட்டது என்பதை சாருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் இப்படி வந்து ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தா இந்த வனத்தை பற்றி நீங்கள் வந்து அதாவது அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் அதிர்நிலை கண்டிப்பாக துணை நிற்கு சார். அதே கடல் ஆமைகளும் ஒரு 25 பேர்கள் வந்து கடலில் விட்டிருக்கார்கள். தலா அவர்களுக்கும் 3000 வழங்கப்படும் என்பதை இந்த அதிரை நிழல் ரிப்போர்ட்டருக்கு எங்களை ஊக்குவித்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நேரடியாக எங்களை தொடர்பு கொண்டும் உங்களுடைய அறிவுரைகளின் பெறையும் மக்களுக்கு வந்து சேவைகள் செய்து கொண்டு வருகிறோம் என்பதை அதிரை நிழல் ரிப்போர்ட்டருக்கு தஞ்சை வனக்கோட்டம் பட்டுக்கோட்டை வனச்சரகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஓகே. தேங்க்யூ சார்.